குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தொடங்கலாமா ஜெபத்தை? அப்போ கை கும்பிட்டு கண்ணை மூடி இந்தியாவுடைய முதல் பிரதமர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளிலே அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருப்பது குழந்தைகள் தின விழாக்கள். ஸோ இந்த நன்னாளிலே நம்முடைய பிரதமர் நேரு அவர்களுக்கு மாலை அணிவிக்க நம் பள்ளி தலைமை அருட்சகோதரி மரிய சர்பிரசாதம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தமிழ்நாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தமிழ்நாட வேண்டும் செல்ல மலராய். எங்கள் உயிரே நான் உந்தன் நிழலில் மலர்ந்தாக வேண்டும் மலர்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தமிழ்நாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தமிழ்நாட வேண்டும் செல்ல மலராய். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைவா, இன்று குழந்தைகளின் தின விழாவினை சிறப்பிக்கும் வேளையிலே எம் தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப் பள்ளி சிட்டுக்களாக வலம் வரும் எங்கள் அன்பு குழந்தைகளாகிய உங்களின் அனைவரையும் இறைக்கரம் அர்ப்பணித்து இறையருள் வேண்டிட ஒன்றாய் ஒரே குடும்பமாய் இணைந்து வந்திருக்கின்றோம். ரோசாவின் ஜவஹர்லால் நேருவின் செல்ல குழந்தைகளே, அன்னாரின் பிறந்த நாளில் உங்களின் நாளை சிறப்பிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கள்ளமில்லா உள்ளம் கொண்டு கடவுளை நினைக்க செய்து மகிழ்ச்சியை மட்டும் ஆடையாய் அணிந்து மத்தாப்பு சிரிப்பின் சிட்டுக்களாக தூய நெஞ்ச பள்ளியின் மொட்டுக்களாக நேருவின் இனிய ரோஜாவே, குறும்புகளின் புத்தகைக்காரர்களே, உங்கள் சிறகுகளை விரித்து பறந்து கொண்டே இருங்கள் உற்சாகமாய் உயரத்தை நோக்கி. தடைகள் தடுக்கும் கற்களாக மாறலாம் பல மாற்றங்கள், எதற்கும் தடை விதிக்காதீர்கள். வீரியத்துடன் எதிர்நீச்சல் போடுங்கள், வெற்றி உங்களுக்கே என்று வாழ்க பல்லாண்டு என்று வெறும் வார்த்தையால் கூறினால் அது மிகையாகாது. ஆனால் இறையருள் இணைந்து உங்களை வாழ்த்துவதில் உங்கள் வாழ்வு வளம் பெறும் சிறப்படையும் என்று கூறி உங்கள் அனைவரையும் இறையாசிர் பெற்றிடவும் இறை ஆசிரிலே நீங்கள் வளரவும் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம்.
இந்த இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆர்வத்தோடும் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்வு தருவது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை மனிதனை மாற்றக்கூடியது. உயிருள்ள இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை ஆசிரை பெறுவோம். புனித மத்தேயு எழுத பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 13 15 முடிய. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளில் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்குரியதே என்றார். அவர்களை தொட்டு ஆசீர் வழங்கி பின் அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய் என்று சீராக்கின் ஞான நூலில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றீர். இன்றும் என்றும் கல்வியிலும் எல்லாம் வளம் பெற்று நாட்டிற்கு நல்ல தலைவர்களாக, வீட்டிற்கு நல்ல குழந்தைகளாக, நாளைய தலைமுறையை உருவாக்கிட இறை ஒளியை பெற்றுக்கொள்ள குழந்தைகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் ஒளி. இறைவனின் அன்பில் ஆழம் கண்டு அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அன்பின் குழந்தைகளாக நீங்கள் வளர இந்த அன்பின் ஒளியை உன் பாதம் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆட்சி எங்கும் ஒளிந்திட, இறைவன் மாட்சி எங்கும் ஒளிந்திட, ஏற்றுவோம் ஒளி ஏற்றுவோம், ஏற்றுவோம் ஒளி ஏற்றுவோம். அறிவின் ஒளி. தீமையை ஒழித்து நன்மையில் வளர, நல்லது தீயது என பகுத்தறிவு பெற்றிட இறையருள் வேண்டி அறிவின் ஒளியை ஏற்றுகின்றோம். ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். ஞான ஒளி. இறை நம்பிக்கையிலும் இறை விசுவாசத்திலும் வளர்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நற்கனிகளை நீங்கள் தந்திட ஞானம் என்ற ஒளியை நிறைவாய் பெற்றிட ஞான ஒளியை ஏற்றுகின்றோம். ஒளியான என் தெய்வமே, நல்வழி காட்டும் மணி தீபமே, என் உள்ளம் எழுந்து வா, என் இல்லம் நிறையவா. நம்பிக்கை ஒளி. வாழ்வின் பாதையில் வருகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றிகள் பல பெற்று நலமோடும் வளமோடும் வாழ நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுகின்றோம். ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தார், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். எதிர்நோக்கின் ஒளி. வாழ்வில் நீங்கள் அடைய இருக்கும் லட்சியத்தையும் உங்கள் எதிர்கால கனவுகளையும் இறை துணையோடு நீங்கள் பெற்றிட இன்றைய நாளிலே எதிர்நோக்கு என்ற ஒளியினை அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ, ஒளியானவா இறையானவா மன்னவன் நீ. வாழ்வில் எல்லா வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள
தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் எல்லா கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டி இறை ஆசிரை பெற்றுத்தர வருகிறார்கள் நம் ஆசிரியர்கள். அன்பின் இறைவா, குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கும் இவ்வினிய நாளில் எமது தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எல்லா குழந்தைகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அனைவரும் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் வளர்ந்து மனித நேயத்தையும் மனித மாண்பையும் போற்றும் நல்லவர்களாக வளர்ந்திட வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். மறைபொருளை விளக்கி புரிய வைக்கும் எம் இறைவா, அன்பின் சுனையே இறைவா, எமது பள்ளியில் இந்த கல்வியாண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கற்பித்தல் கற்றல் பணிகள் சிறப்பாக அமைய நீர் தருகின்ற எல்லா கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். நீரே நல்ல ஆசிரியராய் இருந்து மாணவிகளின் வாழ்வு வளம் பெற அவர்களின் எதிர்காலம் நன்முறையில் அமைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி நாயகனே எம் இறைவா, இந்த கல்வி ஆண்டில் அரசு பொதுத் தேர்வை எழுத போகும் எல்லா மாணவிகளும் சிறப்பாக எம் பள்ளியில் 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் அனைவரும் நல்ல மதிப்பெண்களுடன் முழு தேர்ச்சி பெற்று வாழ்வில் உயரவும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஆசீரருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயகனே எம் இறைவா, எமது இந்திய நாட்டிலுள்ள எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். சிறப்பாக பள்ளிக்கு செல்லாமல் குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்யும் குழந்தைகளையும் தெருவோரம் வீற்றிருக்கும் சிறுவர்களையும் நாடோடிகளாய் வாழும் அனைத்து குழந்தைகளுக்கும் உமது ஆசீரையும் அருளையும் நிறைவான வாழ்வையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்த இறைவா, இந்த இனிய மகிழ்வான நாளில் எமது பள்ளி நிர்வாகத்திற்கும் மாணவிகளின் நலனுக்காகவும் நீர் பொழிந்த அறிவு களஞ்சியத்திற்காகவும் நல்வழி நடத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனிவரும் காலங்களிலும் உமது உடனிருப்பையும் ஆற்றலையும் பாதுகாப்பையும் நல்ல உடல் உள்ள நலமும் பொருளாதார தேவையும் தந்து ஆசீர் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனிடம் நாம் எடுத்து கோரிய அனைத்து விண்ணப்பங்களையும் அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்பின் நிறைவாத அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது அருளாலும் ஆசிராலும் எங்களை நிரப்பி இந்த நாளிலே குழந்தைகளுக்காக ஜெபிப்பதற்கு இந்த நாளை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் நீர் தந்து வழிநடத்தலும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பக்தி நிறைந்த இந்த காலை வழிபாட்டிலே அனைவரும் அமைதியாக பக்தியோடு கலந்து கொள்வோம். இனி நமக்கு ஒரு அழகான ஒரு
பாடல் என்ற ஒரு நிகழ்விற்கு சிஸ்டர் குமாரி இங்கே வரீங்களா? இங்கே வாப்பா. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கிறோம். அதுவும் நம்மளுடைய தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப் பள்ளி இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு அழகாக ஒரு பாட்டை பாடிடலாம். நமது ஆசிரியர் பெருமக்கள்லாம் இப்போ உங்களுக்காக அந்த அழகான பாடலை பாடவிருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களும் இங்கே மேடைக்கு நமது பிள்ளைகளை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று குழந்தைகள் திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, இன்று நேருவின் பிறந்த நாளோ, நம் பிள்ளைகள் திருநாளோ. இன்று குழந்தைகள் திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, இன்று நேருவின் பிறந்த நாளோ, நம் பிள்ளைகளின் நாளோ. சின்ன சின்ன சிறு சித்திரங்கள் வரைந்தாய் நனைந்தாயோ, மெல்ல மெல்ல பிஞ்சு நடை நடந்தாயோ. இன்று குழந்தைகள் திருநாளோ, இன்று நேருவின் பிறந்த நாளோ, நம் பிள்ளைகள் நாளோ. நம்ம பிள்ளைங்க அழகா பார்த்தாங்க. நம்ம ஆசை ரொம்ப அழகா ஆடினாங்க. அழகான ஒரு பாட்டு பாடிடலாமா? பாடிடலாமே. அழகே அழகே இதுவும் அழகே, அன்பின் எல்லாம் அழகே. அழகே அழகே இதுவும் அழகே, அன்பின் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, எம்பளி குழந்தைகளும் அழகு. மலர் மட்டுமா அழகு, உங்கள் மழலை மொழியும் கூட அழகு. புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, அழகாய் எழுதிடும் கைகளும் அழகு. குயில் போலாடிடும் குரல்களும் அழகு, மயில் போலாடிடும் நடனமும் அழகு. கமதலிசா ரீசா கமதலிசா ரீசா. ஆனந்த யாழை அப்படியே அழகா நம்ம மீட்டாமலே அழகா மீட்டி அருமையான ஒரு பாடல் பாடிடலாமா? பாடிடலாமேக்கா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். உங்கள் நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் உங்கள் அழகோ தாங்கவில்லை. உங்கள் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேணுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இல்லை, இங்கே வாழவில்லை என்று தோன்றுமடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அனல் நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பென்னும் கோடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். நம்ம தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு கண்ணின் மணிகளாக, கண்ணான மணிகளாக இருப்பவங்க யாரு? நம்மளுடைய செல்ல குழந்தைகள். அவங்களுக்கு கண்ணான கண்ணையும் பாடிடலாமா? ஓகே, பாடிடலாம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கண்களை வாழ்த்துகிறோம், அன்பான நெஞ்சை பொன்னா
யாம் காத்து நின்றோம் பள்ளியில் தினமும் உங்களின் வரவையே. யாம் பார்த்து மகிழ்ந்தோம் உங்களின் அழகை தீ போன்ற பேச்சிலே. பல்லாண்டு வாழ்க வாழ்க நீங்கள் வாழ்க எந்நாளும் வாழ்கவே. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. எல்லாரும் தூங்கிட்டாங்களா பாருங்க கொஞ்சம். எப்படி தூங்குவாங்க எப்படி தூங்குவாங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன டே? சில்ட்ரன்ஸ் டே, ஜாய் ஆஃப் கிவிங். அதனால சேரிட்டி டே, அதனால யாரும் தூங்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பாட்டு வழியா எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளுகிளுப்பாக்கலாம் பாருங்க. கையளவு கற்றலில கடலளவு கற்க வேண்டும், அளவு தேடுமில்ல அதுதான் கல்வி. கல்வி எங்கள் அன்பு செல்வங்கள் கல்வியில் சிறந்திட வாழ்ந்து பாடுகிறோம். கையளவு கற்க நீங்கள் கடலளவு கற்க வேண்டும், அளவு ஏதுமில்ல அதுதான் கல்வி. கல்வி எங்கள் அன்பு செல்வங்கள் கல்வியில் சிறந்திட வாழ்த்து பாடுகிறோம். சரி, நல்லா எல்லாரும் ஜாலியா இருந்துட்டாங்க. வருங்காலத்துல நம்மளுடைய இந்திய நாட்டை தமிழ்நாட்டை ஆள போறவங்க இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த தலைவர் யாருன்னு தெரியுமா? இங்கதான் இருக்காங்க. யாரு? நீங்க தான். நேரு சொன்னாரு, வருங்கால இந்தியாவின் ஆட்டை ஆளுகின்ற மன்னர்கள் சிறு குழந்தைகள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பள்ளியிலேருந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் எல்லாரையும் உங்களை வாழ்த்துறோம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் பள்ளி என்னும் தோட்டத்திலே நாலு மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அன்பூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். அன்பூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் பள்ளி என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்று வாழ்த்தி இறுதியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்த்து. வாழ்த்து பாடலில் வாழ்த்து கூறி உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க நலமாய் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்து பாடலில் வாழ்த்து கூறி உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க நலமாய் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் என்று அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு சேர்ந்து எல்லாருமே ஒரு சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள். விஷ் யூ a happy children's day. சரி, இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசியுரை உங்களுக்கு. நமது தலைமை ஆசிரியை மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அருள் சகோதரி அன்னை மரிய சத்ரசாதம் FSJ அவர்கள் நமது எங்களுடைய சபைக்கும் நமது பள்ளிக்கும் ஒரு அழகிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு என்று சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அழகான கீபோர்டிஸ்ட், நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கு இதுவரை தெரியல, ரொம்ப அழகாக பாடுவாங்க. நான் அவங்களுக்கு ஃபேனு. ரொம்ப மெலிசா அழகான குரலில் பாடுவாங்க. இதுவரை பாடியதில்லை. இன்றைய நாளில் குழந்தைகள் தின விழாவில் உங்களுக்காக தங்களுடைய இனிமையான குரலில்
அழகான ஒரு பாடலை பாடி உங்களுக்கு வாழ்த்து செய்தியும் ஆசிரியரையும் கூறுவார்கள். அழகா இனிமையா நல்லா பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அளவுக்குலாம் நான் பாட மாட்டேன். ஓரளவுக்கு கடவுள் கொஞ்சம் கொடுத்துருக்குறார், அவ்வளோதான். என்னோடு நீ பேச வந்தா, என்னோடு நீ பேச வந்தாய், என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ என்று நானில் உன் நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். அன்பு குழந்தைகளே, அன்பான செல்வங்களே, செல்ல குழந்தைகளே, எங்கள் குழந்தைகள் அன்பின் குழந்தைகள், எங்கள் குழந்தைகள் பாசமான குழந்தைகள், எங்கள் குழந்தைகள் நற்பண்பின் சிகரங்கள், எங்கள் குழந்தைகள் தூய்மையின் இருப்பிடம், எங்கள் குழந்தைகள் நேசத்தின் உறைவிடம், எங்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலில் சான்று, எங்கள் குழந்தைகள் திறன்களின் ஊற்று, எங்கள் குழந்தைகள் நல்ல குழந்தைகள், எங்கள் குழந்தைகள் செல்ல குழந்தைகள். எம் அன்பான பாசமான செல்ல குழந்தைகளை இதயத்தின் ஆழத்திலிருந்து நலமுடன் வளமுடன் மகிழ்வுடன் வாழ வாழ்த்தி இனிய குழந்தைகள் தினவிழா நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவங்க எப்படிப்பட்டவங்க? அர்த்தம் வரல. குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல ஒரே வார்த்தையில சொல்லுவாங்களா? இன்னும் ஒரு வார்த்தையில கடவுளுக்கு சமம். இன்னொரு வார்த்தையில சொல்லுங்க. அது கடவுள் கரெக்டான வார்த்தை. கொஞ்சம் சொன்னீங்க, இன்னும் ஒரு சரியான வார்த்தை, ஒரு வார்த்தை. குழந்தைகள் தேவதைகள். ஒரு அந்த நற்பண்புகள்ல ஒரு பண்புகள் அது. புரியல? அதுக்கு இன்னொரு வார்த்தை, அதுக்கு இன்னொரு வார்த்தை. சரியான வார்த்தை வரலையே. குழந்தை அப்படின்னு சொன்னாலும் அது அதுக்கு எதுக்கு ஒப்பிடுவாங்க? எது? எழுந்து சொல்லுங்களேன், சத்தம் எல்லாம் சேர்ந்து சொல்றதுலாம் கேட்கல. அதுக்கு அடுத்து இன்னொரு அதோட அது இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை. வேற? புரியல? அந்த ஒரு வார்த்தை வரலையே. கடவுள் பக்தி உள்ளவங்களா? அது ஓகே. அதெல்லாம் நான் சொல்ற வார்த்தை வரல. எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை, ஒரு வார்த்தையில சொல்வாங்களா? இதுவும் கரெக்ட் தான். கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். குட். அப்புறம் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வரலையே.
நேர்மை உண்மை இதெல்லாம் ஓகே. கள்ளம் கபடற்றவர்கள், அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், தூய்மை. தூய்மை தூய்மையானவர்கள் குழந்தைகள் வந்து தூய்மைன்னா எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, எந்த சின்ன ஒரு கரை கூட அதில் இருக்காது. இப்போ இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கரை வந்தாலும் என்ன தெரியும், அந்த இவ்வளோ ஃபுல்லாக தெரியாது, அந்த கரை மட்டும் சிஸ்டர் இங்கே ஒரு கரை இருக்குது அப்படின்ட்டு அதை பார்த்தா சொல்லுவோம். அதனால் அந்த கரை கூட இல்லாதவர்கள் தான் யாருன்னா குழந்தைகள், தூய்மையானவர்கள். அதே போல் எங்கள் குழந்தைகளும் எப்படிப்பட்டவங்க தான்? நிறைய சத்தம் வரலையே. தூய்மையானவர்களாக இல்லை என்றாலும் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் குழந்தை. அதனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அது பாட்டு கரெக்டாக வருமே, குழந்தையும் தெய்வமும் சமம். பாட்டு ஒன்று வருமே, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னா கடவுளும் குழந்தையும் ஒன்று. அங்கே சொன்னாங்க, கரெக்டாக தான் சொன்னாங்க. ஆனாலும் அந்த வார்த்தை தூய்மை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். தூய்மை எதை சொல்லுவோம்? சுத்தமாக இருக்கிறது தான் தூய்மைன்னு சொல்லுவோம். அதனால் நீங்களும் அந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி உங்களுடைய உள்ளமும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த நல்ல உங்களுடைய நாள், இந்த நாள் யார் நாள்? உங்கள் நாளில் ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. கவனிக்கணும், என்னால் என்னோட அப்பா அம்மாவோ ஆசிரியர்களோ பெரியவர்களோ தாத்தா பாட்டியோ என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸு அழுகுறாங்க, என் பிள்ளை எப்படி பண்ணுது. அதனால் என்னால் நான் வந்து யாரையும் அழ வைக்க மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். நான் ஜாலியாக இரு, இந்த லைஃப் வந்து கிடைக்காது. இந்த இன்றைக்கி இப்போ முடிச்சுட்டு போனவங்கலாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது எங்களுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு. ஏன்னா முடிஞ்சிச்சு, அதான் அவ்வளோதான், ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு. அதனால் ஏம்மா கொஞ்சம் திரும்பி அங்கே ஹையர் செகண்டரி திரும்பி உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க, இங்கே கவனி. அதனால் இந்த நல்ல நாளில் எல்லாருமே எடுக்க வேண்டிய, நான் தூய்மையாக இருப்பேன், என்னால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டேன் என்னுடைய அப்பா அம்மாவையோ ஆசிரியர்களே பெரியவங்கள. நான் கடவுளுக்கு பயந்து நடப்பேன். யார் நம்மளை எப்பவும் பார்த்துட்ருக்கிறது? அப்பா அம்மா எப்பவும் பார்க்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் பார்க்க மாட்டாங்க, சிஸ்டர் பார்க்க மாட்டாங்க, சார் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருப்பவர் யார்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பைபிளில் ஒன்று வாசித்தாங்க. என்ன வாசித்தாங்க? எடுத்தோடனே எஃபி சிஸ்டர் ஃபஸ்ட்டு அந்த லைன் தான் ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க? சத்தமாக சொல்லுங்க. அவர்களை தடுக்காதீர்கள். இதுதான் கடவுள் வந்து சிறு பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். அதனால் சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர விடுங்க, நீங்கள் யாரும் அந்த பிள்ளைகளை தடுக்காதீங்க. அதனால் சிறு பிள்ளைகளைப் போல தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுக்கு பணிந்து கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு குழந்தைகள் தின விழா நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நமது ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் எல்லோருடைய சார்பாகவும் மற்றும் நம்முடைய கலெக்டர், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார்? கலெக்டர் யார் நம்ம டிஸ்ட்ரிக்ட்? பாஸ்கர பாண்டியன். குட். ஓகே. அவர் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காரு? வாழ்த்து சொல்லியிருக்காரு. நம்ம சிஇஓ சார், டிஓ சார் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை, உங்களுடைய நாளின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நம்ம கரவொலி எழுப்பி எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் எப்போ ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்ட்டை வந்து உங்களுடைய கிஃப்ட்டு கிறிஸ்மஸ்க்கு அந்த கிஃப்ட் உங்களுக்கு வழங்கப்படும். அதனால் இன்றைய நாள் வந்து ஜாய் ஆஃப் கிவிங். நம்மளால் எவ்வளோ முடியும், கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீ கொடுத்தனா
ஏன்னா அவர் அவனுக்கு திரும்ப கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு பைபிளில் இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் கொடுக்கணும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்மளும் என்ன நினைப்போம், நமக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதே போல் என்ன பண்ணணும், நம்மளும் மற்றவங்களுக்கு உங்களால் முடிந்ததை ஏதாவது கண்டிப்பாக கொடுத்தா கடவுள் நமக்கு நம்ம ஆபத்தில் இருக்கும்பொழுது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யார் வழியாகவும் கண்டிப்பாக அந்த உதவி நமக்கு திரும்ப கிடைச்சிரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் கொடுத்துட்டு இன்றைய நாள் உங்கள் நாள் ஆஃப் டே கரெக்டாக லஞ்ச் பிரேக் முடித்தோன்னே ஆஸ் யூஷுவல் 1:10 கிளாஸ்க்கு போயிடணும். அதனால் அதுக்குள்ளார எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் போகும்பொழுது போயிட்டு என்னது ஒவ்வொரு கிளாஸில் மட்டும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க இல்லை வேண்டான்னாக்கா வந்துடணும். அதனால் எல்லாரும் மொத்தமாக போனாலும் ஒரு கிளாஸு இது பார்க்கறதுக்கெலாம் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்களே கொஞ்சம் அந்த மினிஸ்டர்ஸு அந்த இவங்க யார் ஜேஆர்சி என்ஜிசி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் அது உங்களுடைய இதையும் பார்த்துங்க. சைடில் இதையும் கொஞ்சம் எப்படி எல்லாரும் போகிறது வர்றது டீச்சர்ஸும் இருப்பாங்க. அதனால் நல்லா இந்த நாளை நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். அதனால் போகிறது அங்கங்கே சாப்பிட்டு போடுறது யாரும் கிரவுண்டில் ஒன்று கூட இருக்கக்கூடாது. சாப்பிட்டது எல்லா கிளாஸுமே டஸ்ட்பின் இருக்குது. அந்தந்த கிளாஸ்க்குள்ளே அவங்க டஸ்ட்பினில் கொண்டு போடுங்க. கிரவுண்டு ஃபுல்லாக அழுக்காகக்கூடாது. எல்லாமே ஒரு நீட்டாக செய்யணும். நம்ம பிள்ளைங்கன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது சேக்ரட் ஆட்டா அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எங்கள் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க படிக்க போனாலும் காலேஜு எங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த டிசிப்ளின் நீங்கள் கடைபிடிக்கணும். நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க. இதோட ஒழுக்கத்தோட ஜாலி இருக்கணும். சரியா சரியா சரி. இப்பொழுது குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தலைமை அன்னை அவர்களை பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ஓவிய போட்டி சன்மதி 8th A முதல் பரிசு, C 3ஆம் பரிசு. கட்டுரை போட்டி இஸ்மத் நிஷா 10B முதல் பரிசு, சுஜிதா 10B 2ஆம் பரிசு, தாரண்யா NA 3ஆம் பரிசு, சுவரொட்டி தயாரித்தல் ஸ்ரீதேவி 11AE முதல் பரிசு, 11A 3ஆம் பரிசு. ஸ்ரீதேவி வண்டியாமா, ஸ்ரீதேவி, ஸ்ரீநிதி, தாமரை செல்வி. ஸ்ரீநிதி, தாமரை செல்வி வாமா சீக்கிரம் வா. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்விக்க நடனத்தின் மூலம் நடனமாட வருகிறார்கள் நம் ஆசிரியர் பெருமாள்.
பெற்று தந்தும் எங்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தி எங்கள் திறமையை வளர்த்து கொள்ள பலவிதமான வாய்ப்புகளை தருகின்ற எம் தலைமை அன்னை அருட்சகோதரி மரிய சத்ராசலம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து இறை அருளையும் எங்களை பாடல் வழியாக வாழ்த்தியும் நடனத்தின் வழியாக எங்களை மகிழ்வித்த எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேருவின் ரோஜாக்களாம், வருங்கால இந்தியாவின் தூண்களாம், குறும்புகளின் குத்தகைக்காரர்களாம், வரலாற்றின் புதிய அத்தியாயங்கள் ஆகிய மாணவிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எங்களுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் என்ன பண்ணணும்?
எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கு ஆஃப் டே உங்களுக்கு தான், அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இப்போ அழகாக 6th முதல்ல எழுச்சிக்கோங்க பார்க்கலாம். 6th முதல்ல